நம்ம பார்க்க போறது என்னன்னா, தொகுதி 3ல இருந்து மதம், சமூகம் மற்றும் அரசு இந்த பகுதியில இருக்கக்கூடிய அழகுல இருக்கக்கூடிய பாடங்கள தான் நம்ம வந்து பார்க்க போறோம். முதலாவதாக அண்ட் தென் ரிலிஜியஸ் சின்க்ரெட்டிசிசம் அப்படிங்கிற அதோட தத்துவங்கள் வந்து எப்படி ஒரு மதத்தை பேஸ் பண்ணி இங்க வந்து இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ மத பன்முகத்தன்மை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, முதல்ல இந்த ரிலிஜியஸ் ப்ளூரலிசம் அப்படிங்கிறது வந்து ஒரு சோஷியலாஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ரிலிஜன் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, நான் ஏற்கனவே பழைய வகுப்புகள் எல்லாம் நான் வந்து சொல்லியிருந்திருப்பேன். இந்த ரிலிஜன் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, ஒன் ஆஃப் த ஒரு சோஷியல் இன்ஸ்டிடியூஷன், நம்ம சமூகத்துல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஒரு சமூக நிறுவனம் ஆகும். இது வந்து மற்ற சமூக நிறுவனங்களான அரசியல், குடும்பம் அப்படின்ற பல சமூக நிறுவனங்களோட இது வந்து ஒத்திசைந்துதான் இது வந்து இருக்கு. ஒவ்வொரு சமூக நிறுவனமும் ஒன்றோட ஒண்ணு ஒன்றி பிணைந்துதான் வந்து இங்க இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம வந்து ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஸோ அந்த வகையில ஒரு சோஷியலாஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தோம் அப்படின்னா, இந்த ரிலிஜன் அப்படிங்கிறது வந்து அதாவது அரசியல், பொருளாதாரம், சமூக அடுக்குமுறை, பாலினம், அதாவது ஜெண்டரை பேஸ் பண்ணி இருக்கு. அண்ட் தென் உலகமயமாதல், குளோபலைசேஷன், இந்த சமூகத்தோட பிற அம்சங்களோட எப்படி ஒரு உள்ளார்ந்த முறையில வந்து இணைக்கப்பட்டதாக தான் சமூகவியல் கண்ணோட்டத்தோட வந்து மதத்தை வந்து பார்க்கப்படுது. அதே மாதிரி பொருளாதாரம் மற்றும் வரலாற்று காரணிகள் அப்படிங்கிறது வந்து எப்படி வந்து ஒரு அரசியல் மாற்றங்களுக்கு ஏற்ப மதங்கள் மாறுகின்றன அப்படிங்கிறது தான் நம்ம இங்க வந்து இந்த மத பன்முகத்தன்மையில வந்து பார்க்க போறோம். ஒரு மதம் இயர்லி ஸ்டேஜ்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா, மதம் அப்படிங்கிறது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விதமா வந்து அப்ப இருக்கக்கூடிய சமூக சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரியும், அப்ப இருக்கக்கூடிய அந்த அரசியல் மாற்றங்களுக்கு ஏற்பவும் தான் வந்து அதோட கொள்கைகளை வந்து வச்சிட்டு இருந்திருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்த்திருக்கோம். ஸோ அந்த மாதிரி பல சமூகவியல் அணுகுமுறைகள், அதாவது சோஷியலாஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தோம் அப்படின்னா, மதம் அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஒரு சமூக வாழ்க்கையை வந்து வடிவமைக்குது. ஒவ்வொரு மனிதனோட அல்லது அங்க இருக்கக்கூடிய மனிதர்களோட வாழ்க்கை முறையை வந்து வடிவமைக்கிறதுல ஒரு முக்கியமான பங்கு வந்து இருக்கு. அதே மாதிரி வடிவமைக்கிறதோட மட்டும் இல்லாம அவங்களோட வாழ்க்கை முறையை வந்து இது வந்து பாதிக்கிறது அப்படிங்கிறது தான் இங்க வந்து சுட்டி காட்டப்படுது ஃப்ரம் சோஷியலாஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ். இதுக்கப்புறம் வார்த்தையில, அதாவது ஒரு சிம்பிளா சொல்ல போனோம் அப்படின்னா, இந்த சோஷியாலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, அஸ்பர் சோஷியாலஜிஸ்ட் வியூ, அதாவது ஒரு சோஷியாலஜிஸ்டோட அவரோட பார்வையில இருந்து பார்த்தோம் அப்படின்னா, மதம் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, ஒரு ஒரு மதம் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு சொசைட்டில இருக்கக்கூடிய ஒரு சமூக நிகழ்வு. எப்படி பல இன்சிடென்சஸ், பல நிகழ்வுகள் வந்து நம்மளோட சமூகத்துல நடக்குதோ, ஃபார் எக்ஸாம்பிள் அரசியலா இருக்கட்டும், இந்த மாதிரியான பல சமூக நிகழ்வுகள், குடும்பம் அப்படிங்கிற சமூக நிகழ்வுகள், இந்த மாதிரியான நிகழ்வுகள் வந்து இருக்கும். அதே மாதிரி மதம் அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஒரு சமூக நிகழ்வு அப்படின்னா இங்க வந்து சொல்லப்படுது. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, சமூகவியல் மற்றும் ஒரு எத்னோகிராபிக் கண்ணோட்டத்துல, அதாவது இனவியல் கண்ணோட்டத்துல பார்த்தோம் அப்படின்னா, மதம் அப்படிங்கிறது ஒரு பன்மைத்தன்மைத்துவம் மற்றும் மத ஒத்திசைவு பற்றிய கருத்துக்களை வந்து இங்க வந்து ஒரு விளக்கமா சொல்றத வந்து நம்ம அடுத்து நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரிலிஜியஸ் ப்ளூரலிசம். ஸோ இந்த ரிலிஜியஸ் ப்ளூரலிசத்துக்கான ஒரு முக்கியத்துவம் இங்க வந்து என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளால வந்து சொல்ல முடியாது எல்லா மனிதர்களுக்குமே வந்து ஒரே நம்பிக்கை வந்து இருக்கு. எல்லா மனிதர்கள், இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுமே வந்து ஒரே நம்பிக்கையை கொண்டவங்க, கடவுள் நம்பிக்கை கொண்டவங்க. இல்லைன்னா வேற சமூகம் சார்ந்த பிற நம்பிக்கைகள் வந்து எல்லாருமே ஒரே மாதிரி தான் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிடையவே கிடையாது. ஒவ்வொரு சமூகத்திலையும் ஒவ்வொரு மக்கள் ஒவ்வொரு மனிதனும் மத்தியிலையும் இந்த மதம் பத்திய இல்ல மற்ற விஷயங்கள் பத்தின எண்ணம் அப்படிங்கிறது வேறுபட்டதா தான் இருக்கும். ஸோ அந்த வகையில இந்த மதம் பத்தின ஒரு எண்ணமுமே வந்து என்னன்னா ஒரே மாதிரியான ஒரு கருத்தை தான் வந்து எல்லார்கிட்டயுமே இருக்கு அப்படின்னு நம்மளால குறிப்பிட்டு சொல்ல முடியாது இல்லையா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிராமத்துலயும் சரி, ஒரு சின்ன இடங்கள்லயும் சரி பார்த்தோம் அப்படின்னா,
இந்த ரிலிஜன் பத்தின நம்பிக்கைகள், அங்க அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய நடைமுறைகள், அதுக்கப்புறம் அவங்களோட அந்த வாழ்வியல் முறைகள் எல்லாமே வந்து மாறுபட்டதா தான் இருக்கும். ஈவன் ஒரு வில்லேஜ்ல போய் பார்த்தோம்னா கூட ஒவ்வொரு சமூகத்தினரும் காஸ்ட் பேசிஸ்ல அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு ரிலிஜன் ஒவ்வொரு வழிபாட்டு முறை வந்து வச்சிருப்பாங்க. சடங்குகள் செய்யற முறை வந்து மாறுபடும். அப்படிங்கறதா இங்க வந்து சொல்லப்படுது இந்த மத பன்முகத்தன்மை அப்படிங்கிறதுல. அதே மாதிரி நம்மளால வந்து சொல்ல முடியும். எல்லாருமே வந்து மதத்தின் மீது நம்பிக்கை கொண்டவங்களா அப்படின்னா நம்மளால சொல்லவும் முடியாது. மத நம்பிக்கை இல்லாதவர்களும் இங்க வந்து இருக்காங்க இல்லையா? சோ அதனால இந்த ரிலிஜியஸ் ப்ளூரலிசம் அப்படிங்கிறது வந்து நம்ம சொசைட்டில வந்து இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பாக்குறோம். அதே மாதிரி இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஜப்பான்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த மத பன்முகத்தன்மைக்கான ஒரு எடுத்துக்காட்டா ஜப்பான்ல டோக்கியோல போய் ஒரு கோயில்ல போய் பார்த்தோம் அப்படின்னா அங்க ஒரு கோவில் இருக்கு. சோ அந்த கோவில்ல போய் பார்த்தோம் அப்படின்னா அங்க வந்து ஜப்பானிய தெய்வங்களும் வந்து இருக்கும். அதே மாதிரி அவங்க நம்பிக்கைக்குரிய கடவுள்களும் அங்க வந்து இருப்பாங்க அந்த கோவில்ல. அதே மாதிரி பௌத்த மதம் பற்றிய அந்த கொள்கை சார்ந்த புத்தரோட சிலை இந்த மாதிரியான விஷயங்களும் அவங்க வந்து இருக்கும். அதே மாதிரி இந்தியால இருக்கக்கூடிய இந்த ஹிந்துவிசத்தோட சில ஹிந்து கடவுள்களோட அவங்களோட அந்த மந்திரங்களும் சரி, அவங்களோட அந்த வழிபாட்டு முறையும் சரி, அந்த தெய்வ வழிபாடுகள் பிளஸ் அந்த சிலைகளை வச்சு, அதாவது இந்து கடவுளோட சிலைகளையும் அவங்க வந்து பார்க்க முடியும். சோ அதனால அங்க வந்து என்னன்னா ஒரு 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 அங்க அந்த கோவில்ல வந்து ஒரு பன்முகைத்தன்மை வந்து இருக்கு அப்படிங்கிறத வந்து இங்க வந்து குறிப்பிடப்படுது இந்த ஜப்பானிய கோயில்ல. சோ அதே மாதிரி அந்த கோயில்ல பார்த்தோம் அப்படின்னா தாமரை, இந்து கடவுள் மற்றும் அங்க அந்த தாமரை சிம்பல், சோ அதெல்லாம் வந்து இந்துவிசத்துல ஒரு முக்கியமான ஒரு சிம்பலா வந்து நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி ஸ்வஸ்திகா சிம்பல்ஸ், அது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அங்க இருக்குது அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஒரு ஒரு மத பன்முகத்தன்மைக்கான ஒரு எடுத்துக்காட்டா அந்த இடம் வந்து விளங்குது அப்படிங்கிறத இங்க வந்து நம்ம வந்து பாக்குறோம். அதே மாதிரி ஷிண்டோ போன்ற மதம், ஷிண்டோ அப்படிங்கிறது ஒரு ரிலிஜியஸ் குரூப். இங்க வந்து என்னன்னா உண்மையான பன்மைத்துவ பார்வையை கொண்ட மக்களுக்கு இது வந்து என்னன்னா இந்த மத பன்முகத்தன்மை அப்படிங்கிறது வந்து ஒரு புனித சக்தி பல்வேறு நிறுவனங்களாக வந்து என்னன்னா விநியோகிக்கப்படலாம் அப்படிங்கிறது தான் வந்து சொல்லப்படுது. அதாவது பெயர் மற்றும் தோற்றம் அப்படிங்கிறது வந்து ஒரு பொருட்டல்ல. ஆனா இது வந்து என்னன்னா ஒரு 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 மதம் சார்ந்தது அப்படிங்கிறதா இங்க வந்து இந்த ஷிண்டோ அவங்க வந்து சொல்றாங்க இந்த பன்முகத்தன்மைக்கான எடுத்துக்காட்டு. ஏன்னா வெவ்வேறு நேரம் மற்றும் இடங்களுக்கு ஏத்த மாதிரி வந்து என்னன்னா இந்த ரிலிஜன் அப்படிங்கிறது வந்து இந்த மதம் அப்படிங்கிறது வந்து இணைக்கப்படலாம். இல்லைன்னா ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்துக்கு வந்து பயணிக்கலாம். எப்படி வந்து பௌத்திசம் வந்து இந்தியால உருவாகி இப்ப சீனா, திபெத் போன்ற பல இடங்களுக்கு வந்து அது வந்து பரவி இருக்கோ, இந்த மத பன்முகத்தன்மை மதம் அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஒரே இடத்துல வந்து குறிப்பிட்டு இருக்காது. இது பல்வேறு இடங்களுக்கு பல்வேறு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இது வந்து மாறும் அப்படிங்கிறதா இங்க வந்து சொல்லப்படுது. அதே மாதிரி எல்லர் அப்படிங்கிறவர் அவர் வந்து விளக்குறாரு இந்த மத பன்முகத்தன்மையை வந்து எப்படி விளக்குறாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மதத்தின் பார்வை அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஒரு ஒழுங்கமைக்கப்பட்டதாகவும் அல்லது திட்டவட்டமான எல்லைகள் மற்றும் கோட்பாடுடனும் அனைத்து மக்களிடையே இல்லை அப்படிங்கிறதா இங்க வந்து சொல்லப்படுது. சோ அதாவது ஒரு டிஸ்டிங்டிவ் பவுண்டரி வந்து இருக்காது ஒவ்வொரு ரிலிஜனுக்கும். அதே மாதிரி ஒரு ஒரு பிரின்சிபல் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா எல்லா மக்களிடத்திலயுமே வந்து இருக்காது. ஒவ்வொருத்தரும் வேறுபட்ட நம்பிக்கைகள், வேறுபட்ட ஒரு இதை வந்து ஃபாலோ பண்ணக்கூடியவங்களா தான் இருப்பாங்க அப்படிங்கிறதுதான். சோ குறைந்தபட்சம் அதாவது உலகோட பண்டைய அமைப்புகள்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா மதம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு அறிவியலுக்கு சமம். ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா இங்க மதம் அப்படிங்கிறது உண்மை மற்றும் விளக்கத்தோட வடிவமா வந்து இங்க வந்து பார்க்கப்படுது. இந்த மத பன்முகத்தன்மை அப்படிங்கிறதுல டிஸ்கஸ் பண்ணும்போது. சோ இந்தியாவில பார்த்தோம் அப்படின்னா எப்படி இந்த மத பன்முகத்தன்மை வந்து இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா இந்தியால பெரும்பான்மையான ஒரு ஒரு சிஸ்டம் இருக்கு. என்னன்னா பிராமண இந்து அந்த
மதத்திற்கு ஒரு மாற்று நம்பிக்கையா வந்து பார்த்தோம் அப்படின்னா பௌத்தம் வந்து வளர்ந்துச்சு. இது வந்து ஒரு ஒரு இந்தியால வந்து இந்த ரிலிஜியஸ் ப்ளூரலிசம் இருக்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டா வந்து சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அசோகரே வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா, அவரு போர் புரியும்போது நிறைய பேர் அங்க வந்து போர் வீரர்கள்லாம் இறந்து போகும்பொழுது அவர் வந்து மனம் வருந்தி, நம்ம வந்து பெரிய பாவம்லாம் பண்ணிட்டோம். ஒரு உயிரெல்லாம் கொன்னுட்டோம். ஆ நம்மள மாரி தானே அவங்கள பிடிஞ்ச குடும்பத்தினரும் வந்து ஆ அ நமக்கு ஏதாவது ஒரு இழப்பு வரும்போது, நமக்கு ஒரு அ துன்பம் வர்ற மாரி தானே அவங்களுக்கும் இருக்கும். அப்படின்ற பல இந்த போர்ல நடந்த அந்த நிகழ்வுகள வச்சு அவர் வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா, பௌத்த மதத்திற்கு வந்து மாறிருவாரு. ஸோ அங்க வந்து இந்தியால வந்து பௌத்த மதத்த வளர்க்கறதுக்கான ஒரு பெரிய அத பரப்புறதுக்கான ஒரு பெரிய வேலையை செஞ்சதுல வந்து இந்த அசோகருக்கு ஒரு முக்கியமான பங்கு உண்டு. இந்து மதத்துல வந்து இது வந்து ஒரு பின்னடைவை ஏற்பட்டுச்சு அப்படின்னாலும், இந்த பௌத்தம் வந்து அது தோன்றின இடத்துல வந்து அதால நிலையா இருக்க முடியல. அது வந்து ஒரு அடித்தளத்தை இழந்துச்சு அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம். அதே மாதிரி இந்த பௌத்தம் அப்படிங்கிறது வந்து இந்தியால அது தோன்றின இடத்துல மட்டும் தான் அது வந்து அது ஒரு அடித்தளத்தை இழந்தாலும், இந்தியாவ தாண்டி பார்த்தோம் அப்படின்னா, ஆ ஆ நெறைய இடங்கள்ல வந்து ஆ அ இந்த பௌத்த மதம் வந்து ஒரு வேரூன்றி இருக்கு அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம். ஆ அதே மாதிரி எப்படி இந்த பௌத்த மதம் இந்துவோட ஹிந்துயிசத்தோட ஒரு ரிலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்துக்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அ புத்தர வந்து விஷ்ணுவோட ஒரு 10வது 10 அவதாரங்கள்ல ஒன்றாக வந்து புத்தர வந்து ஏத்துக்கிட்டு, அவர வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, தெய்வத்தின் 9வது அவதாரமாக கொள்வதன் மூலமாக இங்க வந்து இந்து மதத்தினருக்கிடையே அது இந்தியாவுல வந்து ஒரு மத சகிப்புத்தன்மை பிரச்சனைய வந்து தீர்க்கப்படுது அப்படின்னு இங்க வந்து சொல்லப்படுது. அதே மாதிரி பௌத்தம் அப்படிங்கிறது வந்து ஒரு மற்றொரு பதிப்பாக தோற்றமளிக்கப்பட்டாலும், இங்க பௌத்தம் அப்படிங்கிறது வந்து மற்றொரு வகையான இந்து மதம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இங்க வந்து சொல்லப்படுது. அடுத்து பன்முகத்தன்மை, மத பன்முகத்தன்மைக்கான நிகழ்வு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்தியால ஆ மதங்கள் வந்து நெறைய மதங்கள் வந்து நெறைய மதங்கள் வந்து இருக்கு. அது வந்து இணைந்து வாழுது. அது வந்து ஒரு ஒரு பெரிய இந்தியா வந்து ஒரு பன்மைத்தன்மை மிகுந்த நாடாக வந்து உருவாக்குது அப்படின்னு நமக்கு ஏற்கனவே தெரியும். அதே மாதிரி ஆ இந்தியால வந்து இந்த ரிலிஜியஸ் ப்ளூரலிசத்துல வந்து ஒரு அரசியலமைப்பு ரீதியாகவே வந்து என்னன்னா, அ அ அனைத்து உரிமைகளும் பாதுகாக்கப்படுது. எல்லா மதத்தோட உரிமையும் வந்து ஒரு அரசியல் அமைப்பு ரீதியாகவே வந்து கான்ஸ்டிடியூஷனே வந்து இருக்கு இல்லையா? வி ஹேவ் டூ ஈக்குவல் ரைட், எல்லாரும் அவங்களுக்கு தகுந்த மதங்களையோ, மொழியையோ வந்து பின்பற்றக்கூடிய உரிமை வந்து அவங்களுக்கு வந்து இருக்கு இல்லையா? ஸோ அததான் இங்க வந்து சொல்லப்படுது. ஆம் ஒரு சமூகவியல் கண்ணோட்டத்துல பார்த்தோம் அப்படின்னா, இந்த மத பன்முகத்தன்மை ஏன் வருது? அதுக்கான ஒரு சோசியோலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ல ஒரு காரணத்த சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நெறைய அ மதங்கள்ல வந்து ஓரங்கட்டப்படுதல், அ ஒடுக்குமுறை, அ வறுமை ஆகியன வந்து என்னன்னா, புதிய மதங்கள் உருவாகுறதுக்கான அல்லது புதிய மதங்களை நோக்கி நம்பிக்கைகள் உருவாகுறதுக்கான ஒரு காரணமா வந்து இங்க வந்து பார்க்கப்படுது. ஆம், ஃபார் எக்ஸாம்பிள் இந்துயிசத்துல பார்த்தோம் அப்படின்னா, அந்த வர்ணா சிஸ்டம் அது மூலியமா வந்து மக்கள வந்து ஒடுக்கப்பட்டாங்க அப்படின்லாம் நம்ம வந்து ஏற்கனவே முந்தைய வகுப்புகள்ல நம்ம வந்து பார்த்திருக்கோம். ஸோ அது வந்து சொசைட்டில வந்து ஒரு ஏற்றத்தாழ்வு உருவாக்குது. ஸோ அப்படின்னும் பொழுது எவ்வளவு நாள் தான் நம்ம வந்து இந்த ஏற்றத்தாழ்வோடயே இருக்கிறது? நமக்கான ஒரு ஈக்குவல் ஸ்பேஸ் கிடைக்கிற இடத்துல வந்து நம்ம போய் நம்மளையே அவங்க வந்து பதிவு பண்ணிக்க கூடாது அப்படின்னும் பொழுதுதான் ஒரு மதத்துல இருந்து இன்னொரு மதத்துக்கு, இன்னொரு மதத்தோட நம்பிக்கையை வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஒரு விஷயம் வந்து இங்க வந்து நடக்குது அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, கோடார்க் அப்படிங்கிறவர் வந்து அவரோட பெர்ஸ்பெக்டிவ் படி, அவர் கூற்றுப்படி பார்த்தோம் அப்படின்னா, தாழ்த்தப்பட்டவர்களோட ஒரு உயிர் வாழ்வை வந்து இந்த புதிய மதம் ஆ அப்படிங்கிறது வந்து என்னன்னா செயல்படுத்துகிறது அப்படின்னு இவர் வந்து சொல்றாரு. அதே மாதிரி இந்த மத பன்முகத்தன்மை அப்படிங்கிறது வந்து என்னன்னா, ஒரு இனத்தின் அடிப்படையில மட்டுமே இல்லாம, வர்க்கம், ஜாதி, இனம் மற்றும் பிற வகை பாகுபாட்டோட அடிப்படையிலயும் வந்து என்னன்னா, சமூகத்துல பல பிளவுகள வந்து ஏற்படுத்துது. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளவை ஏற்படுத்துகிறது. அதே மாதிரி ஆ ஆ
தெய்வத்தின் முன், அதாவது கடவுள் முன்னாடி எல்லாருமே சமம் அப்படிங்கிறத வந்து வலியுறுத்தக்கூடிய ஒரு நிகழ்வா தான் இந்த மத பன்முகத்தன்மையோட நிகழ்வை வந்து நம்ம வந்து பார்க்கிறோம். ஸோ அதனால வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, த பீப்புள் தே ஸ்டார்டட் டு ரிஜெக்ட், அதாவது ஒரு உலக சக்தியின் சின்னங்களை வந்து நிராகரிக்கிறாங்க அப்படிங்கிறத இங்க வந்து நம்ம வந்து பார்க்கிறோம். தே ரிஜெக்ட் த சிம்பிள்ஸ் ஆஃப் வேர்ல்ட்லி பவர். உலக சக்தியோட சின்னங்களை வந்து அவங்க வந்து நிராகரிக்கிறாங்க. அதே மாதிரி ஸோ நிராகரிச்சுட்டு, ஏற்கனவே இருக்க விஷயங்களை வந்து நிராகரிச்சுட்டு, ஏற்றத்தாழ்வு தரக்கூடிய விஷயங்களை வந்து நிராகரிச்சுட்டு, மேலும் அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, புதிய வழிபாட்டு முறைகள் மற்றும் மாறுபட்ட நம்பிக்கை அமைப்புகள் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, அவங்களுக்குள்ள ஒரு மன அழுத்தம் மற்றும் ஒரு எதிர்ப்பின் மதங்கள் என்று அழைக்கப்படுகிறது இந்த புதிய வழிபாட்டு முறைகள் அப்படிங்கிற அவங்க மன அழுத்தத்தோட வெளிப்பாடு தான் வந்து இந்த மத பன்முகத்தன்மைக்கான ஒரு வெளிப்பாடா இங்க வந்து பார்க்கப்படுது. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, இந்த சமூகவியல், அதாவது சோஷியோலாஜிக்கல் அண்ட் ஆந்த்ரோபாலஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல சமூகவியல் மற்றும் மானுடவியலோட பார்வையில பார்த்தோம் அப்படின்னா, இந்த மத பன்முகத்தன்மை வந்து எப்படி பார்க்கப்படுது, ஒரு ஒரு ரிசர்ச்சுக்கு அப்புறம் ஒரு ஆய்வு செய்யப்பட்ட பிறகு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு மத பிரிவு, அதாவது ரஸ்தாஃபாரி மூமெண்ட் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து என்னன்னா, ஒரு ரஸ்தாஃபாரி அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஒரு மத பிரிவு. இது வந்து ஜமைக்கால வந்து தோன்றிய ஒரு மதம். அந்த ஜமைக்கா, அந்த ரஸ்தாஃபாரி அப்படிங்கிறது வந்து அவங்களோட ஒரு வாழ்க்கை முறையாவே வந்து இருந்துச்சு ஜமைக்கா மக்களிடையே அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அங்க வந்து ஏற்பட்ட அந்த அடிமைத்தன்மையின் காரணமாக வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, அவங்க வந்து அங்க இருந்து அவங்களோட அந்த பூர்வீக இடத்துல இருந்து ஆஹ் ஆஹ் அவங்க வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, எவ்வளவு நாள் தான் அவங்க ஒடுக்குமுறையை வந்து சந்திப்பாங்க. ஸோ அதனால என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா, அங்க இருந்து வேற இடங்களுக்கு, உலகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு அவங்க வந்து இடம்பெயர்றதன் மூலியமா இந்த ரஸ்தாஃபாரி அப்படிங்கிற மதம் பிரிவு அப்படிங்கிறது வந்து உலகின் பல இடங்களுக்கு வந்து பரவ ஆரம்பிச்சிச்சு. அதே மாதிரி முதல்ல எத்தியோப்பியாவை வந்து பூர்வ இடமாக கொண்ட இந்த ஜமைக்கா ஆப்பிரிக்கா வம்சாவளியை சேர்ந்தவங்க தான் இந்த ரஸ்தாஃபாரி மூமெண்ட், அந்த ரிலிஜியஸ் பிரிவு வந்து இது பண்ணவங்க. அவங்க வந்து என்னன்னா தீவிர வறுமை மற்றும் பாகுபாடுகளை வந்து எதிர்கொண்டாங்க. ஸோ அங்க வந்து இந்த ரஸ்தாஃபாரி இனத்தினரை வந்து மிகவும் பாதித்த விஷயம் வந்து ஒண்ணு வறுமை, இன்னொன்னு வந்து என்னன்னா அந்த பாகுபாடு. ஸோ அதனால என்ன ஆச்சு அப்படின்னா, 1930ல ரஸ்தாஃபாரி எத்தியோப்பியாவின் பேரரசராக முடிசூட்டப்பட்டார். இந்த ரஸ்தாஃபாரி அப்படிங்கிறவர் வந்து அவர் தான் இந்த மூமெண்ட்டுக்கான ஒரு முக்கியமான ஒரு ஆளு. ஸோ இவர் வந்து என்ன, ஹாலி சலாசி என்ற பெயரை பெற்றார். அதாவது ஜமைக்கால தாழ்த்தப்பட்ட எத்தோப்பியர்களுக்கு ஒரு ஒரு ஒளி விளக்கா வந்து அவர் வந்து இருந்தாரு அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். எப்படி நெல்சன் மண்டேலா வந்து கருப்பினத்தவருக்கு எதிரான விஷயங்களை எதிர்த்து போராடி அதுல வந்து வெற்றி கொண்டாரோ, முதல் கருப்பின ஒரு தலைவரா மாறினாரோ, அதே மாதிரி இந்த ரஸ்தாஃபாரி அப்படிங்கிறவரு என்னன்னா இந்த ஒரு மூமெண்ட் ஸ்டார்ட் பண்ண மூலியமா அந்த குழுவினருக்கு வந்து ஒரு முக்கிய ஒரு ஒளியை கொடுத்தவர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். சோ இவங்க வந்து என்னன்னா இங்க வந்து என்னன்னா இந்த ரஸ்தாஃபாரி வந்து பேரரசு ஆயிட்டாரு. சோ அதனால நம்ம வந்து என்ன பண்ணோம், புலம்பெயர்ந்தாங்க அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா. சோ புலம்பெயர்ந்தவர் மீண்டும் நம்ம நாட்டுக்கே போயிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கப்பெற்றுச்சு அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். சோ அதே மாதிரி ஒரு கட்டத்துல பார்த்தோம் அப்படின்னா, ஜமைக்கால வந்து இவங்க வந்து ஒரு நிராகரிக்கப்பட்டவங்க அப்படின்னு உணர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையை வந்து நிராகரிச்சுட்டு ஒரு புதுவிதமான விஷயங்களை வந்து அவங்க வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ரஸ்தாஃபாரி அங்க வந்து என்னன்னா புகைப்பிடிக்க கூடாது, அதே மாதிரி சைவ உணவு மட்டும்தான் உண்ணணும் அப்படின்ற சில கட்டுப்பாடுகள் வந்து இருந்தது. ஸோ அது எல்லாத்தையுமே அவங்க வந்து மீற ஆரம்பிச்சாங்க. ஸோ கஞ்சா புகைப்பிடிக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா தங்களோட தலைமுடியை வந்து எப்படி மாத்திக்கிட்டாங்க அப்படின்னா ட்ரெஸ்லாக்ஸாக வளர்த்துக்கிட்டாங்க. நம்ம பார்த்திருப்போம்ல, ஆப்பிரிக்கர்களோட முடி வந்து ஒரு மாதிரி பின்னலா வந்து இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஒரு முறையை வந்து அவங்க வந்து வளர்க்க ஆரம்பிச்சாங்க அவங்களோட முடிய. அதே மாதிரி அவங்களோட உடலோட சுகாதாரத்தை வந்து என்னன்னா புறக்கணிச்சாங்க. ஸோ அவங்க வந்து ஹைஜீனிக்கா வச்சுக்கிறதுல இருந்து இது பண்றது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இயற்கையோட வந்து இணைந்துட்டாங்க.
மது மற்றும் இறைச்சி போன்ற அனைத்து உற்பத்தி உணவுகளையும் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா நிராகரித்தனர். அதே மாதிரி ரஸ்தா ஃபாரிஸ்கள் வந்து என்னன்னா அவங்க வந்து சைவ உணவு உண்பவர்கள் மற்றும் அமைதியாக வாழ விரும்புவர்கள். சோ இப்படி அமைதியா இருந்தவங்க சைவ உணவு உண்பவர்களை வந்து அந்த ஒடுக்குமுறையின் காரணமாக அந்த பண்பு எல்லாத்தையுமே இழந்துட்டாங்க அப்படிங்கிறத இங்க வந்து சொல்றோம். சோ அதே மாதிரி மூணாவதா மத ஒத்திசைவு. சோ இந்த மத ஒத்திசைவு அப்படிங்கிறது வந்து என்னன்னா சின்க்ரட்டிக் ட்ரெடிஷன்ஸ் அப்படின்னு சொல்றது. சோ மதம் அப்படிங்கிறது வந்து ஒரு அத்தியாவசியமான கோட்பாட்டுல இருந்து விலகி அவற்றின் சூழ்நிலையில இருந்து நம்பிக்கையை வந்து உள்வாங்க தயாராக இருக்கும் போது மட்டுமே ஒத்திசைவான மரபுகள் வந்து இங்க வந்து சாத்தியமாகும். அதாவது ஒரு அரசியல் மற்றும் வரலாற்று சூழ்நிலை வந்து அவங்க வந்து பல்வேறு மதங்கள்ல வந்து ஒரு ஒரு ஒன்றிணைகிறதுக்கு வந்து ஒரு ஒரு நல்ல சூழ்நிலை வந்து இருந்தா மட்டும்தான் வந்து இந்த மத ஒத்திசைவு அப்படிங்கிறது வந்து சாத்தியப்படும் அப்படிங்கிறதா இங்க வந்து சொல்றோம். சோ இந்தியாவில பார்த்தோம் அப்படின்னா இந்த பல்வேறு மத ஒத்திசைவு எல்லா மதங்களும் ஒன்று சேர்ந்த அதாவது ஒரே இடத்துல இருக்கக்கூடிய அந்த விஷயம் வந்து எப்போ உருவாச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 14 முதல் 16ஆம் நூற்றாண்டுலதான் வந்து இது வந்து உருவாக ஆரம்பிச்சது. சோ இவங்க வந்து என்னன்னா ஏன் உருவாச்சு, பல்வேறு மதங்களோட ஒத்திசைவு ஏன் இங்க வந்து உருவாச்சு அப்படின்னா அந்த ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தியாவசியத்தை எதிர்ப்பு இயக்கங்களின் எழுச்சியால வந்து குறிக்கப்படுகிறது. சோ அந்த எழுச்சி இயக்கங்கள் தான் வந்து இந்த மத ஒத்திசைவுக்கான காரணமா இங்க வந்து பார்க்கப்படுது. அதே மாதிரி இந்த சின்க்ரட்டிக் ட்ரெடிஷன் அதாவது அந்த மத ஒத்திசைவு அப்படிங்கிறது வந்து என்னன்னா அனைத்து மரபு வழி மற்றும் பழமைவாத மத வடிவங்கள்ல இருந்து மக்களை வந்து நகர்த்தியது. ஸோ ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த ஓல்டு பிரின்சிபல்ஸ்ல இருந்து இவங்க வந்து என்னன்னா விலகி வர ஆரம்பிச்சாங்க. புதுவிதமான கட்டுப்பாடுகளை வந்து இவங்க வந்து விதிக்க ஆரம்பிச்சாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள்னு சொல்லணும் அப்படின்னா இந்துக்கள் வந்து என்னன்னா குறிப்பாக தாழ்த்தப்பட்ட ஜாதியினர், பெண்கள் மற்றும் சமூகத்தின் பிற விளிம்புநிலை பிரிவர் வந்து என்னன்னா ஒரு ஆளும் பிராமின்ஸ் அதாவது பிராமணர்கள்னாலையும் ஆணாதிக்க சமூகத்திலயும் வந்து என்னன்னா ஆணாதிக்க சமூகத்தோட மரபுனாலையும் வந்து ஒடுக்கப்பட்டாங்க இல்லையா. சோ ஆனா இந்த சமூகத்தின் பல நலிந்த பிரிவினர் வந்து பாரம்பரியங்கள் மற்றும் மத விதிமுறைகளின் பெயரால் வந்து ஒடுக்குமுறையை வந்து செஞ்சாங்க. சோ அந்த ஒடுக்குமுறையில இருந்து வெளியில வரணும் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த மத ஒத்திசைவு வந்து ஒரு அந்த எழுச்சி இயக்கங்கள் வந்து இதுக்கு வந்து ஒரு தடையா வந்து இருந்துச்சு அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம். சோ அதே மாதிரி குறிப்பாக பக்தி இயக்கம்னு சொல்லக்கூடிய இந்த பக்தி இயக்கங்கள் வந்து என்னன்னா அதை பத்தி அடுத்து நம்ம வந்து பார்ப்போம். சோ அந்த பக்தி இயக்கங்கள் வந்து என்ன அப்படின்னா இந்த ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கான அந்த நிறுவப்பட்ட அதிகாரத்திற்கு எதிரானது அப்படிங்கறதுதான் இங்க வந்து நம்ம வந்து சொல்லப்படுறோம். இந்த புது எழுச்சி இயக்கங்கள் அப்படிங்கிறது ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தன்மையை வந்து என்னன்னா எதிர்க்கிறது தான் இதோட வேலையை வந்து நம்ம வந்து சொல்லலாம். அதே மாதிரி சடங்கு மற்றும் அந்த சடங்கு ரீதியா, காஸ்ட் ரீதியா, அதே மாதிரி அந்த ஜெண்டர் ரீதியா பாலின வேறுபாடுகளை வந்து இது வந்து தாக்குச்சு அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 19ஆம் நூற்றாண்டுல பார்த்தோம் அப்படின்னா வங்காளத்தை சேர்ந்த ஒரு பெரிய துறவி லான் பஹீர் அப்படிங்கிற ஒரு முஸ்லீம் வந்து என்னன்னா அவர் வந்து எல்லா மதங்களையுமே பின்பற்றியவர். பக்தி இயக்கம் மற்றும் வங்காளத்தின் ஃபால்ஸ் போன்ற பிரிவுகள் இவங்க வந்து யாரு அப்படின்னா தாழ்த்தப்பட்ட ஜாதியினர், விதவைகள் மற்றும் கைவிடப்பட்ட பெண்கள் அவங்களோட அந்த சமூக நிராகரிப்புக்கு வந்து ஒரு இடத்தை வந்து கொடுத்தாங்க அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம். அவங்களோட நிறுவனங்கள்லயே வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா இப்படி ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் கைவிடப்பட்ட பெண்களுக்காகவும் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க தங்குமிடம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான எல்லா வசதியுமே வந்து இவங்க வந்து செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம். சோ அதே மாதிரி மகாதேவி, பகினாபாய் இவங்க போன்ற ஒரு பெண் முக்கிய ஆன்மீக தலைவர்களும் வந்து என்ன அப்படின்னா இந்த பக்தி இயக்கத்தோட சேர்ந்து வந்து அதே மாதிரி மீராபாய்.
சோ இவங்கெல்லாம் வந்து என்னன்னா பெண்களை வந்து ஒரு குடும்பத்தோட கட்டுப்பாட்டுல இருந்து விடுவிக்க வந்து முயற்சி பண்ணாங்க. அதாவது பெண்களை வந்து குடும்பத்துல வந்து அந்த ஆணாதிக்க சமூகத்துல வந்து ஒடுக்கப்படுறாங்க. சோ அதுல இருந்து பெண்களை வந்து மீட்டெடுக்கணும் அப்படின்னு சில ஆஹ் பெண் ஆன்மீக தலைவர்களும் வந்து போராடினாங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அடுத்ததா இந்த மத ஒத்திசைவுக்கு இன்னொரு எக்ஸாம்பிளா சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சாய்பாபா. சோ இந்த சாய்பாபா அப்படிங்கிறவர் வந்து என்னன்னா ஒரு 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 துறவி. இவர் வந்து ஒரு முஸ்லிம் ஃபகீர். ஆனா வந்து என்னன்னா இவர் வந்து இந்துக்களால வந்து ஒரு சிவனோட அவதாரமா அவரை வந்து பார்த்தாங்க. அதே மாதிரி இவர் வந்து அனைத்து ஜாதியினர், அனைத்து வகுப்பினரிடையே வந்து என்னன்னா மிகவும் மதிக்கப்பட்ட ஒருவரா வந்து இந்த சாய்பாபா வந்து இருந்தார். ஏன் அப்படின்னா அவருக்குமே வந்து இந்த அவரை பின்பற்றவர்கள் வந்து என்னன்னா ஜாதி மற்றும் மத பிளவுகளை நம்பாதவர்கள். சோ இந்த ஒரு டிஸ்கிரிமினேஷன் வந்து இருக்கக்கூடாது சமூகத்துல. ஜாதியாலையும் பாலினத்தாலையும் இல்ல மற்ற வேறுபாடுகள் மத வேறுபாடுகளாலையும் வந்து ஒரு பிரிவு இருக்கக்கூடாது அப்படின்னு நம்பினவர் தான் வந்து இந்த சாய்பாபா. சோ அதனாலதான் வந்து என்னன்னா அவரை வந்து நிறைய பேர் வந்து அவரோட கொள்கையை வந்து ஆஹ் ஒரு 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 நல்ல விதமா இருக்கு அப்படின்னு சொல்லி அனைவரின் மத்தியிலும் இவர் வந்து பிரபலமானவரா வந்து மாறினாரு. அதே மாதிரி இவரோட வழிபாட்டு முறையுமே வந்து பஜனை செய்யறது மூலியமா தான் வந்து பிரார்த்தனை வந்து செய்யப்படுது இந்த சாய்பாபா இந்த பிரிவினர் மத்தியில. சோ அதே மாதிரி இவர் வந்து யாரு இந்த சாய்பாபா அப்படிங்கிறவர் வந்து நாய்களோட பாதுகாவலராகவும் வந்து சொல்லப்படுறாங்க. ஏன் அப்படின்னா நாய் அப்படிங்கிறது வந்து ஒரு தூய்மையற்ற விலங்கா வந்து பிராமண இந்துக்கள் வந்து முரண்படுகின்றனர். சோ இங்க வந்து என்னன்னா ஆஹ் ஒரு இந்த சாய்பாபாவோட இந்த புது பிரிவு அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஒரு 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 மதத்தோட வழிகளை நிராகரிக்கிறது. இந்து மதத்தோட வழிகளை வந்து நிராகரிக்கிறது. அதே மாதிரி இந்து மற்றும் முஸ்லீமுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த மத வெறியையுமே வந்து இது வந்து நிராகரிக்குது. எந்த மதத்தால இல்ல எந்த பெயரால அழைக்கப்பட்டாலும் ஒரே ஒரு தெய்வீக இருப்ப வந்து இந்த சாய்பாபா பிரிவு வந்து சொல்லுது. சோ அதாவது எந்த ஒரு வேறுபாடுமே இருக்கக்கூடாது, அனைவருமே சமம் அப்படிங்கிற ஒரு கொள்கையை சொல்றதுதான் இந்த ஒரு பிரிவு அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். சோ பல வழிகள்ல பார்த்தோம் அப்படின்னா அந்த சாய்பாபா பெரிய பக்தி மரபுகளின் ஒரு பகுதியாகவே வந்து இருக்கிறார். சோ அவர் வந்து ரொம்ப மிக பரவலாக வந்து அவர் வந்து ஒரு ஒரு தெய்வீகமா வந்து ஏத்துக்கொண்டதுக்கு காரணம் வந்து அவரோட இந்த கொள்கைகள் அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம். சோ அதே மாதிரி பிரம்ம சமாஜ். சோ இந்த மத ஒத்திசைவுக்கு இன்னொரு விஷயம்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த பிரம்ம சமாஜ் அமைப்புகள். சோ இங்க வந்து என்னன்னா முக்கியமா திரும்ப திரும்ப நான் சொல்றேன். சோ இந்து மதம் அப்படின்னாலே வந்து என்னன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த ஜாதிய அமைப்பு, தீண்டாமை பழக்கம், பெண்களை வந்து நடத்தக்கூடியது விதம் மற்றும் உருவ வழிபாடு இது எல்லாமே வந்து ஒரு ஏற்றத்தாழ்வு வந்து உருவாக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டு தான் இந்த கேசப் சந்திர சென் மற்றும் தேபேந்திரநாத் தாகூர் இவங்க வந்து என்னன்னா இவங்களால நிறுவப்பட்ட அதாவது வங்காளத்துல வந்து இது வந்து தொடங்கப்பட்டுச்சு ஒரு நிறுவனம் தான் என்னன்னா இந்த பிரம்ம சமாஜ் அப்படிங்கிறது. சோ இந்த பிரம்ம சமாஜோட முக்கியமான வேலை என்னவா இருந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிலை வழிபாடு, பிராமண சடங்குகளை வந்து நிராகரிக்கிறது, அதுக்கப்புறம் ஜாதிய படிநிலைய வந்து ஆதரிக்காம இருக்கிறது, பெண்களை வந்து அதிக வயதில் திருமணம் அதாவது குழந்தை திருமணத்தை வந்து எதிர்த்தாங்க அப்படிங்கறத இங்க வந்து சொல்றோம். சோ அதே மாதிரி அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆரிய சமாஜ் அப்படிங்கிறது. சோ பஞ்சாப்லயும் வட இந்தியாவிலையும் பார்த்தோம் அப்படின்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி அவரால் தொடங்கப்பட்ட நிறுவனம் தான் இந்த ஆரிய சமாஜ் அப்படிங்கிறது. சோ இதுவுமே வந்து என்னன்னா ஒரு ஒரு ஒத்த சித்தாந்தத்தை வந்து அடிப்படையாக கொண்டது. அதாவது மேற்கத்திய நாடுகளுக்கு எதிராக இந்து மதம் மற்றும் இந்து தேசம் ஆகிய இரண்டின் மேன்மையை வந்து வலியுறுத்த விரும்பிய இந்த சீர்திருத்தவாத இந்து பிரிவுகளும் தேசியவாதத்துடன் ஆழமாக இணைக்கப்பட்டிருந்தது. அதாவது ஒரு ஒரு பெரிய ஒரு சுயமரியாதை இயக்கமா வந்து இந்த ரெண்டு மதமுமே வந்து ரெண்டு நிறுவனமுமே பார்க்கப்பட்டது. ஆரிய சமாஜ் அண்ட் பிரம்ம சமாஜ் அப்படிங்கிறது ஒரு சுயமரியாதை இயக்கங்களா தான் வந்து அது வந்து அடையாளம் காணப்பட்டுச்சு. இது வந்து என்னன்னா இந்த
இவங்களோட முக்கியமான ரோல் வந்து என்னன்னா, இந்தியா வந்து ஒரு தேசியவாதத்தோட, ஒரு நேஷனலிசத்தோட வந்து கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணி ஒரு மேற்கத்திய நாடு, இந்த காலனியலிசத்துக்கு எதிரா போராட வைக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட ஒரு வேலையா வந்து இருந்தது. சோ அதே நேரத்துல பார்த்தோம் அப்படின்னா, இவங்களோட இன்னும் சில கொள்கைகள் என்னவா இருந்தது அப்படின்னா, சமத்துவம், சுதந்திரம் மற்றும் தனிப்பட்ட விடுதலையின் மேற்கத்திய மதிப்புகளை வந்து ஏற்றுக்கொண்டன. சோ இதே காலனியலிசம் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இந்தியால வந்து இந்த எஜுகேஷனல் சிஸ்டம் வந்து பெரிய மாற்றத்துக்கு வந்து வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நம்ம வந்து சொல்றோம் இல்லையா. சோ இந்த மாதிரியான மேற்கத்திய கொள்கைகளையும் வந்து இந்த ஆரிய சமாஜ் வந்து ஏத்துக்கொண்டது. அதாவது எல்லாருமே சமத்துவமா வந்து ஈக்குவலா வந்து ட்ரீட் பண்ணணும். எவ்ரி இண்டிவிஜுவல் வந்து ஒரு ஒரு இண்டிபெண்ட், அதாவது சுதந்திரமா இருக்கணும் அப்படிங்கிற அந்த கொள்கைகள் வந்து இவங்களால வந்து ஆரிய சமாஜ் வந்து ஏத்துக்கொண்டாங்க. இந்த காலனியலிசத்தோட அந்த கொள்கைகளை வந்து, அந்த மேற்கத்திய கொள்கைகளை வந்து ஏத்துக்கொண்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நவீன கால மதங்கள். சோ இந்த நவீன கால மதங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒரு வரலாற்று செயல்முறையின் தயாரிப்பு தான் வந்து இந்த நவீன கால மதங்கள். சோ இந்த மத ஒத்திசைவு அப்படிங்கிறதே வந்து என்ன அப்படின்னா, அப்பப்ப இருக்கக்கூடிய ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், அந்த வரலாற்று செயல்முறையோட தயாரிப்பு. அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய காலத்தோட அந்த சிக்கல்கள், அந்த சிக்கலை வந்து நம்ம எப்படி சமாளிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து இந்த மத ஒத்திசைவு வந்து நிகழும் அப்படிங்கிறது வந்து மதங்கள் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, பொதுவாக பல ஆதாரங்களில் இருந்து மிகவும் மிகவும் கவர்ச்சிகரமான கூறுகளை தூண்டுகிறது. அதாவது மக்கள் வந்து என்னன்னா, அவங்கள பின்பற்றவங்களுக்கு வந்து ஒரு இணக்கமான ஒரு ஒரு ஈடுபாட்டை வந்து குடுக்குது அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம். சோ அதே மாதிரி உம் இந்த ரஸ்தாஃபாரிகள், நான் சொன்னேன் இல்லையா, அந்த ரஸ்தாஃபாரி மூவ்மெண்ட், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து என்னன்னா, ஒரு அரசியல் இயல் அந்த அரசியலுக்கு அந்த அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த ஒரு ஒரு அரசியல் ஒடுக்குமுறைக்கு எதிராக தான் வந்து இது இந்த மாதிரியான ஒரு நிறுவனம் வந்து உருவாச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. சோ அதே மாதிரி இந்த ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா இயக்கம் இது எல்லாமே வந்து என்னன்னா, ஒரு புது கொள்கைகளை வந்து மக்களை வந்து எளிமையாக்கணும். அதே மாதிரி மக்களை வந்து அந்த ஒடுக்குமுறைகள்ல இருந்து விலக்கி கொண்டுட்டு வரணும். அதே மாதிரி அவங்கள வந்து ஒரு புனிதமானவற்றுடன் வந்து எளிமையா வந்து இணைக்கணும். அதாவது சடங்கு சம்பிரதாயம் அதெல்லாம் வந்து இல்லாம ஒரு நேரடியான ஒற்றுமையை நோக்கி மக்களை வந்து மெதுவா நகர்த்துவதற்கான வேலைகளை வந்து இந்த சின்கிரட்டிக் ரிலிஜன், அதாவது இந்த மத ஒத்திசைவு நவீன கால மதங்கள் வந்து உருவாகிறதுக்கான காரணமா வந்து சொல்றோம். சோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஒருங்கிணைக்கப்பட்ட மதங்களோட அந்த பன்முகத்தன்மையோட விளைவு அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, ஒரு இந்த மத ஒத்திசைவு ஒரு வடிவங்கள் இல்லாம வந்து சாத்தியமில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஒருங்கிணைக்கப்பட்ட அந்த மத ஒத்திசைவு சின்கிரட்டிக் ட்ரெடிஷன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. சோ இது வந்து என்னன்னா, இந்த ரிலிஜியஸ் ப்ளூரலிசத்தோட ஒரு விளைவு அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம். சோ இந்த மத ஒத்திசைவு அப்படிங்கிறது வந்து உருவாகிறதுக்கு வந்து பல வடிவங்கள், பல காரணங்கள், பல விஷயங்கள் வந்து இங்க வந்து நம்ம வந்து கருத்துல கொள்ளணும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, இந்த மத பன்முகத்தன்மையின் தோற்றம் மற்றும் மற்றொரு வரலாற்று சூழ்நிலை அப்படிங்கிறது வந்து ஒரு ஒத்திசைவான மதமாவே மாறுச்சு அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். சோ அடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த மதச்சார்பின்மை அப்படிங்கிறது. சோ இந்த மதச்சார்பின்மை, செக்யூலரிசம் அண்ட் செக்யூலரைசேஷன் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, இந்த மதச்சார்பின்மை அப்படிங்கிற ஒரு சொல் அப்படிங்கிறது வந்து லத்தீன் மொழியான செக்யூலம் என்பதுல இருந்து உருவாச்சு. சோ இந்த செக்யூலம் அப்படிங்கிறதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அது வந்து ஒரு தலைமுறை அப்படிங்கிறத வந்து குறிக்குது அப்படிங்கிறத இங்க வந்து பாக்குறோம். அதே மாதிரி இந்த மதச்சார்பின்மை அப்படிங்கிற சொல் வந்து என்னன்னா, அதாவது செக்யூலரைசேஷன் அண்ட் செக்யூலரிசம் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, ஒரு சமூக செயல்முறையுடன் தொடர்புடையது. அந்த செக்யூலரிசம் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, ஒரு சமூகத்தோட செயல்முறையை வந்து குறிக்கிறது தான் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கிறோம். அதே மாதிரி
இந்த செக்யூலரிசம் வந்து எதுக்காக உருவாச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முன்னாடி காலத்துல பார்த்தோம் அப்படின்னா, இந்த சமூகம் அப்படிங்கிறது வந்து ஒரு தேவாலயத்தோட கட்டுப்பாட்டுல இருந்த பிரதேசங்கள வந்து ஒரு மதச்சார்பற்ற அதிகாரம், அதாவது ஒரு மதச்சார்பின்மை இல்லாத ஒரு அதிகாரத்த வந்து கொண்டுட்டு வரணும். அந்த ஒரு அரசாங்கத்துக்கு வந்து அ ஒரு அதிகார மாற்றத்துக்கு வந்து கொண்டுட்டு வரணும். அந்த மதத்த வந்து முன்னிறுத்தாம அனைவரையும் சமமாக பார்க்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்த வந்து பார்க்கக்கூடிய விஷயம் தான் இந்த செக்குலரிசம் அப்படிங்கிறது. சோ இந்த மதச்சார்பின்மை அப்படிங்கிறது வந்து என்னன்னா, ஐரோப்பாவுல வந்து பயன்பாட்டுக்கு வந்தது. இங்க வந்து என்னன்னா, புனிதமான மற்றும் கிறிஸ்தவ கருத்தாக்கத்தில் ஏற்கனவே இருந்த வேறுபாடு, புனிதத்தின் மேன்மையை வந்து நிலைநாட்டுவதற்காக வந்து இந்த மதச்சார்பற்றது அப்படிங்கிற கொள்கை வந்து முன்னுக்கு கொண்டு வரப்பட்டது. இங்க வந்து என்னன்னா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அனைத்தையுமே வந்து ஒரு புனிதமா வந்து பார்க்கணும். ஆஹ் ஒரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்து இந்த செக்குலரிசம் உருவாக்குறதுக்கான ஒரு முக்கியமான காரணமா இங்க வந்து நம்ம வந்து பார்க்கிறோம். அதே மாதிரி ஆஹ் இந்த செக்குலரிசம் அப்படிங்கிறது வந்து இன் ஜெனரல் நம்ம யூஸ் பண்றதுக்கும் சோசியலாஜிக்கலா நம்ம யூஸ் பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அப்படிங்கறத வந்து அடுத்து நம்ம வந்து பார்ப்போம். சோ இந்த மதச்சார்பின்மையோட சமூகவியல் பொருள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆஹ் ஆஹ் இங்க இந்த பொருளாதாரம், அரசியல், ஆஹ் நீதி, சுகாதாரம், குடும்பம் போன்ற உலக விஷயங்கள்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, மத நிறுவனங்கள் மற்றும் மத கருத்துக்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு கட்டுப்பாட்டை இழந்து ஒரு செயல்முறையை வந்து குறிக்கிறதுக்காக தான் வந்து இந்த சமூக சிந்தனையாளர்கள் வந்து மதச்சார்பின்மை என்ற வார்த்தையை வந்து பயன்படுத்தினார்கள். ஸோ அதாவது பொருளாதாரமா இருக்கட்டும் சரி, அரசியலா இருக்கட்டும் சரி, சுகாதாரமா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து என்னன்னா, ஒரு ஒரு மத கருத்தை வந்து உள்ள திணிக்காத மாதிரி ஒரு சமூக சிந்தனையா வந்து இங்க வந்து இருக்கணும் அப்படிங்கிறதா இங்க வந்து குறிக்கப்படுது. சோ அதே மாதிரி இந்த மதச்சார்பின்மை செயல்முறையை விளக்கும் பிரையன் ஆர் வில்சன் அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, மதச்சார்பின்மை செயல்முறை அப்படிங்கிறது வந்து என்னன்னா, பல்வேறு சமூக நிறுவனங்கள் படிப்படியாக ஒருவருக்கொருவர் வந்து வேறுபடுத்துகிறது. அதாவது ஒரு இதுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட மதம் அப்படின்னாலே ஒரு மேட்ரிக்ஸ் வந்து இருக்கும் இல்லையா? மதம் அப்படின்னாலே வந்து ஒரு அங்க இருக்கக்கூடிய அந்த கொள்கைகளா இருக்கட்டும், அதை ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், எல்லாமே ஒரு ஒரு முன்னாடியே வந்து சொல்லப்பட்டிருக்கும். ஒரு மேட்ரிக்ஸ் வந்து இருக்கும். சோ அது எல்லாத்துலயும் இருந்து விடுபடணும். எல்லாரையும் வந்து சமமா பார்க்கணும். அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்து முன்னிறுத்தணும். அதாவது மனித செயல்பாடு மற்றும் அமைப்பு அப்படிங்கிறது வந்து என்னது வேலையா இருக்கட்டும், சமூகமா இருக்கட்டும், இல்ல தனிப்பட்ட உரிமைகளா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து என்னன்னா ஒரு ஒரு இந்த சூப்பர் நேச்சுரல் ஆஸ்பெக்டுக்கு மீறி கட்டுப்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறதா இங்க வந்து சொல்லப்படும். அதே மாதிரி இந்த மதச்சார்பின்மையோட வரையறை அப்படிங்கிறது வந்து என்னன்னா, மதத்தின் வரையறையோட பெரிதும் பிணைக்கப்பட்டுள்ளது. இந்த மதம் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, ஒரு வரையறுக்கப்படாமல் இயற்கைக்கு அப்பாற்பட்டவை தொடர்பான நம்பிக்கைகள் அப்படின்னு நம்ம வந்து பார்த்திருக்கோம். ஒரு இந்த மதச்சார்பின்மை அப்படிங்கிறது வந்து என்னன்னா, ஒரு 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 இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒண்ணாதான் இங்க வந்து சொல்லப்படுது. அதே மாதிரி மத செல்வாக்கின் வீழ்ச்சியின் அளவை வந்து மதிப்பிட முடியும். இந்த செக்குலரிசத்தை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா அப்படிங்கிறதா இங்க வந்து சொல்லப்படுகிறது. அதே மாதிரி மதத்திற்குள் மதச்சார்பின்மை. சோ இந்த மதச்சார்பின்மையோட ஒரு முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மதங்கள் வந்து தங்கள் உறுப்பினர்களின் மாறி வரும் தேவைகளுக்கு ஏற்பவும், சமூகத்தில் ஏற்படும் மாற்றங்களுக்கு ஏற்பவும் தங்கள் கோட்பாடுகளையும் நடைமுறைகளையும் மாற்றியமைக்கின்றன. சோ அதாவது அந்த கான்டெம்பரரி ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒரு சமூக சூழலுக்கு ஏத்த மாதிரி அதோட கொள்கைகளை வந்து வடிவமைக்குது அப்படிங்கிறது தான் இந்த மதச்சார்பின்மையோட ஒரு முக்கியமான அம்சமா வந்து இங்க வந்து சொல்றோம். அதே மாதிரி இந்த மதச்சார்பின்மை அப்படிங்கிறது வந்து என்னன்னா, மத நம்பிக்கையோட உள்ளடக்கத்தை வந்து பாதிக்குது. அதே மாதிரி இது வந்து என்னன்னா, ஒரு ஒரு பிரிவோட
பிரிவோட வளர்ச்சிக்கு வந்து இது பல நேரங்களில் வழிவகுக்கிறது. அதாவது ஒரு ஒரு பிரிவுல வந்து ஒரு ஒடுக்குமுறை இருக்கு அப்படின்னா, நமக்கு எங்க ஒரு சமத்துவம் கிடைக்கும் அப்படின்னு மக்கள் வந்து நகர ஆரம்பிச்சாங்க. அதுதான் வந்து நெறைய அ புது மதப்பிரிவுகள்லாம் உருவாகுறதுக்கு காரணம்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு பிரிவோட வளர்ச்சிக்கு வந்து இந்த மதச்சார்பின்மை அப்படிங்கிறது வந்து வழிவகுக்குது அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இந்த மதத்தில் மதச்சார்பின்மை என்பது பொதுவாக பொது பிரச்சனைகள்ல தான் வந்து அதிகம் கவனம் செலுத்துது. அதாவது ஒரு எல்லாருக்கும் நன்மை பயக்கக்கூடிய ஒரு சோசியல் ப்ராப்ளம் என்ன வந்து இருக்கு? அதை எப்படி நம்ம வந்து சரி பண்ணலாம்? எப்படி நம்ம வந்து சமூகத்த வந்து முன்னேற்றலாம்? அப்படிங்கிறதுல தான் வந்து அது கவனம் செலுத்துதே ஒழிஞ்சு, மதத்தோட கொள்கையை வந்து கடைபிடிக்கணும். அதுக்கு முக்கியத்துவம் குடுக்கணும். அப்படிங்கிற விஷயங்கள வந்து இது வந்து புறம் தள்ளுது அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம். ஆ அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, ஆ இந்த மதச்சார்பின்மை அப்படிங்கிறது ஒரு எப்படி ஒரு மதிப்பு விளக்கமா வந்து சொல்லலாம்? ஆ அ பாக் ஒரு 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 முக்கியமான வேல்யூவா வந்து எப்படி இந்த செக்குலரிசத்த வந்து சொல்லலாம்? ஒரு மதிப்புமிக்கதா சொல்லலாம் அப்படின்னா, பிரெஞ்சு புரட்சிக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா, புதிய அரசியல் தத்துவம் மற்றும் இயக்கத்தோட கருத்தியல் வந்து அ இலக்கா வந்து ஒரு கோலா வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா, மதச்சார்பின்மை தான் வந்து இருந்தது. ஸோ ஆஃப்டர் பிரெஞ்ச் ரெவல்யூஷன் அ ஒவ்வொரு அரசியல் அதாவது அந்த பொலிட்டிக்கல் பிரின்சிபலா இருக்கட்டும், அந்த பொலிட்டிக்கல் மூவ்மென்ட்டோட அ ஒரு முக்கியமான இலக்கு வந்து எதுவா இருந்தது அப்படின்னா, இந்த மதச்சார்பின்மை அப்படிங்கிறது. ஆம், அதே மாதிரி ஆ 1851ல தான் வந்து இந்த ஜார்ஜ் ஜேக்கப் ஹோலியோக் அப்படிங்கிறவர் வந்து இந்த மதச்சார்பு என்ற வார்த்தையை வந்து உருவாக்குனாரு. ஸோ இங்க வந்து என்னன்னா, அரசியல் மற்றும் சமூக அமைப்பின் ஒரே பகுத்தறிவு அடிப்படை என்று அவர் அறிவித்தார். ஸோ இந்த மதச்சார்பின்மை அப்படிங்கிறது வந்து ஒரு பகுத்தறிவு அடிப்படையா கொண்டதுதான். எதுவா இருக்கட்டும், சமூக அமைப்பா இருக்கட்டும், அரசியல் அமைப்பா இருக்கட்டும், அங்க வந்து பகுத்தறிவுக்கு மட்டும் தான் வந்து அங்க முக்கியத்துவம் குடுக்கணும் அப்படின்னு சொல்றது தான் இந்த ஒரு அ ஒரு மதிப்பா வந்து இங்க வந்து நம்ம வந்து பார்க்கிறோம். அதே மாதிரி ஒரு ஜனநாயக அரசுக்கு வந்து என்னன்னா, ஒரு ஜனநாயக அரசனா இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற தகுதிய வந்து நிர்ணயிக்கக்கூடிய ஒரு முக்கியமான பண்பு வந்து இந்த செக்குலரிசத்துல வந்து இருக்கு. இந்த மதச்சார்பின்மைக்கு வந்து இருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். அதே மாதிரி இந்த மதச்சார்பின்மையோட தன்மைய வந்து பொருட்படுத்தாம நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, ஒரு ஒரு அரசின் தரப்பில் அரசியல் தத்துவமா இருக்கட்டும், இல்ல அ அரசு வந்து எந்த மதத்தையுமே வந்து மக்கள் மீது திணிக்கக்கூடாது. அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஒரு மதச்சார்பின்மையோட ஒரு முக்கியமான ஒரு வேல்யூவா நம்ம வந்து பார்க்கிறோம். ஆ அதே மாதிரி ஆ அ அதே மாதிரி இந்த மதச்சார்பின்மை அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, ஒரு சித்தாந்தமாக வளர்ச்சி அடைந்து ஐரோப்பாவுல பார்த்தோம் அப்படின்னா, ஒரு மதச்சார்பின்மைக்கான ஒரு செயல்முறையின் ஒரு பகுதியாவே நம்ம வந்து குறிப்பிடலாம். அதே மாதிரி ஒரு பல நவீன மாநிலங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா, இந்த செக்யுலரிசம் அப்படிங்கிறது வந்து ஒரு மாநில கொள்கையாவே வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம். ஆம். அதுக்கு அடுத்ததா நம்ம வந்து பார்க்க போறது என்னன்னா, இந்த மதச்சார்பற்ற செயல்முறையோட சமூக சூழல் வந்து என்னவா இருந்துச்சு? ஸோ இந்த சமூக சூழல், இந்த செக்குலரிசம் வளர்றதுக்கான அந்த அ அ சமூக சூழலோட செயல்முறை வந்து என்னென்னவாலாம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த மறுமலர்ச்சி, அறிவியலோட வளர்ச்சி, வர்த்தகம் மற்றும் வர்த்தகத்தின் விரிவாக்கம், சீர்திருத்தம் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இங்க பார்த்தோம் அப்படின்னா, ஆ இந்த பகுதியில இந்த சமூக மாற்றத்தோட பல்வேறு அம்சங்கள பற்றி நம்ம வந்து விவாதிக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா, ஐரோப்பியால தான் இந்த மதச்சார்பின்மை வந்து உருவாகுச்சு. அதே மாரி சமூகம் அதன் இடைக்கால அ ஒரு அ இடைக்காலத்துல வந்து ஒரு 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 மாற்றத்த வந்து ஏற்பட்டுச்சு. ஒரு புதிய மாற்றங்களுக்கு வந்து அ அ காத்திருந்துச்சு. அப்படின்ற வேளையில தான் வந்து இந்த மதச்சார்பின்மை அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியத்துவம் பெற்றதா நம்ம வந்து சொல்லலாம். ஸோ அதன் அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா, இந்த மறுமலர்ச்சி அப்படிங்கிறது வந்து என்னன்னா, 4ஆம் மற்றும் 16ஆம் நூற்றாண்டு இடையில வந்து என்னன்னா, ஐரோப்பியால வந்து மக்கள் எல்லாரும் வந்து எழுத படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ எழுத படிக்க ஆரம்பிச்சோனே என்ன ஆயிருச்சு அப்படின்னா, அவங்க வந்து ஒரு அ
அவங்களுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த ஆட்சியாளர்களா இருக்கட்டும், இல்ல பாதிரியார்களா இருக்கட்டும், அவங்க வந்து அவங்களுக்கு சொன்னத எல்லாத்தையுமே வந்து என்னன்னா, அவங்க சொல்லக்கூடிய அந்த கருத்துக்கள் எல்லாத்தையுமே வந்து என்னன்னா, ரொம்ப அவங்க பெருசா ஏத்துக்கல அப்டின்னே நம்ம வந்து சொல்லலாம். ஏன்னா, அவங்களுக்குள்ள வந்து எழுத படிக்க தெரிஞ்சோனே அவங்களுக்குள்ள ஒரு 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 மாற்றம், ஒரு பகுத்தறிவு தன்மை வந்து வரும் இல்லையா? சோ அது வந்து என்னன்னா, அவங்களுக்குள்ள ஒரு புதிய விஷயங்கள வந்து யோசிக்கக்கூடிய ஆ தன்மை வந்து உருவாக ஆரம்பிச்சுச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ரொம்பவும் வந்து ஒரு கலையில வந்து ஆர்வம் வர ஆரம்பிச்சுச்சு. கலை சார்ந்த விஷயங்கள்ல வந்து அவங்களுக்கு வந்து ஆர்வம் வர ஆரம்பிச்சுச்சு. ஸோ, அ இங்க இந்த புதிய சிந்தனை முறை உருவாச்சு அப்படின்னு சொன்னதோட விளைவு வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அ அ ஒரு அறிவோட ஒரு புதிய கண்டுபிடிப்பு அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம். ஆ முன் அ இந்த புதிய சிந்தனை முறை அப்படிங்கிறது வந்து என்னன்னா, முந்தைய அறிவோட ஒரு அந்த ஒரு புதிய கண்டுபிடிப்பு முறை அப்படின்னு மறு கண்டுபிடிப்பு அப்படின்னே சொல்லலாம். அதாவது மறுபிறப்பு அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம். ஆ ஒரு ஒரு இந்த பிரெஞ்சு வார்த்தையான அந்த மறுமலர்ச்சி அப்படிங்கிறது வந்து என்ன? அந்த அ அந்த ரிஃபார்ம் ரினைசன்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, வரலாற்றுல ஒரு அற்புதமான காலகட்டத்துக்கு வந்து வழிவகுத்தது. இந்த மறுமலர்ச்சி அப்படிங்கிறது வந்து வரலாற்றுல வந்து ஒரு மிகவும் முக்கியமான ஒரு விஷயமா இங்க வந்து பார்க்கப்பட்டுச்சு. சோ இந்த பகுத்தறிவு, அ எதையும் யோசிச்சு செய்யக்கூடிய இந்த விஷயம் வந்து என்ன ஆக ஆரம்பிச்சுச்சு அப்படின்னா, இந்த செக்யுலரிசத்தோட ஒரு சாரம்சமாகவே வந்து உருவாக ஆரம்பிச்சுச்சு. அந்த அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த மறுமலர்ச்சியோட இன்னொரு விஷயமா வந்து என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எழுத படிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு கலைகள்ல வந்து ஆர்வம் வர ஆரம்பிச்சுச்சு. அதுக்கப்புறம் கட்டிடக்கலை, இசை, இலக்கியம் இதுல எல்லாத்துலயுமே வந்து என்னன்னா, ஆ அவங்களுக்கு இந்த மறுமலர்ச்சிக்கான அந்த அந்த பகுத்தறிவு தன்மை வந்து ஈஸியா வந்து வெளிப்பட்டுச்சு அப்டின்னே நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இந்த மறுமலர்ச்சி காலம் அப்டிங்கிறது வந்து என்னன்னா, இந்த கிளாசிக் சிந்தனையாளர்கள் அப்டின்னு சொல்றவங்களுக்கு வந்து ஒரு கற்றலுக்கு பங்களிப்பதற்கான வ அ ஒரு வலியுறுத்தப்பட்டது. அதாவது என்னன்னா, அ ஒரு பழமைவாதிகளுக்கு வந்து என்னன்னா, ஒரு ஒரு புதிய கற்றுதல வந்து குடுத்துச்சு இந்த மறுமலர்ச்சி அப்டின்னே நம்ம வந்து சொல்லலாம். ஆ சோ இந்த காலகட்டத்தில பார்த்தோம் அப்டின்னா, ஆ பணக்காரங்கள் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க அப்டின்னா, நூல்களையும், பல்வேறு பல்கலைக்கழகங்களையும் வந்து கட்ட ஆரம்பிச்சாங்க. நெறைய அறிவியல் கண்டுபிடிப்பு, அச்சு இயந்திரங்களோட கண்டுபிடிப்பு வந்து என்ன அப்டின்னா, ஆ நெறைய புத்தகங்களோட வெளியீட்டுக்கு வந்து அ மிகவும் உதவுச்சு. சோ அதனால என்ன ஆச்சு அப்டின்னா, அ பெரிய இந்த சமூகத்துல உயர்ந்த அடுக்குல இருக்கக்கூடிய பாதிரியார்கள், இல்ல அறிஞர்களுக்கு மட்டுமே கிடைச்ச அறிவு வந்து சாதாரண மக்களுக்குமே வந்து என்ன ஆச்சு அப்டின்னா, இந்த புத்தகங்கள் மூலியமா வந்து எளிதா கிடைக்க ஆரம்பிச்சது வந்து, அவங்க கிட்ட வந்து ஒரு பெரிய மாற்றத்த வந்து சிந்தனையில வந்து ஒரு பெரிய மாற்றத்த கொண்டு வந்துச்சு. அப்டின்னே நம்ம வந்து சொல்லலாம். ஆம். ஸோ இந்த 16ஆம் நூற்றாண்டோட இறுதியில பார்த்தோம் அப்டின்னா, இத்தாலியில தொடங்குன இந்த மறுமலர்ச்சி, அதோட விழிப்புணர்வு, ஆ அதோட கலை அம்சம், அந்த அந்த கலை அப்டிங்கிறது வந்து என்ன அப்டின்னா, ஐரோப்பால இருக்கக்கூடிய பிற பகுதிகளுக்குமே வந்து பரவ ஆரம்பிச்சுச்சு. அறிவியலோட வளர்ச்சி வந்து என்ன அப்டின்னா, ஆ இந்த காலகட்டத்தில தான் வந்து அ நம்மளால உணர முடிஞ்சுச்சு அப்டின்னே நம்ம வந்து சொல்லலாம். அடுத்து அறிவியலோட வளர்ச்சி. ஸோ மறுமலர்ச்சிக்கு அப்புறம் பார்த்தோம் அப்டின்னா, அந்த அறிவியலோட வளர்ச்சி. ஆ இந்த இடைக்கால ஐரோப்பிய சமூகம் அப்டிங்கிறது வந்து என்னன்னா, ஒரு 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 தேவாலயத்தோட மேலாதிக்கத்தோட செல்வாக்குல தான் வந்து வகைப்படுத்தப்பட்டுச்சு. அதே மாதிரி கற்றல் கூட பெரும்பாலும் மத வகையை சார்ந்தது. ஸோ ஆ ஒ யாரு இப்ப நம்ம எஜுகேஷன் அட்டெயின்மென்ட் பண்ணணும் அப்டின்னா கூட வந்து ஒரு சில மதத்தினர் மட்டும் தான் ஆ கல்வி அறிவ பெறணும் அப்டிங்கிற ஒரு விஷயம் வந்து இங்க வந்து பார்க்கப்பட்டுச்சு. சோ இந்த மறுமலர்ச்சி காலம் ஏற்பட்டது வந்து என்ன அப்டின்னா, ஒரு பகுத்தறிவு விசாரணையோட தொடக்கத்த வந்து கண்டுச்சு அப்டின்னு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, ஆ அ இந்த அறிவியல் வளர்ச்சி, இந்த பகுத்தறிவு மற்றும் முறையான அனுபவ அறிவு அப்டிங்கிறது வந்து என்னன்னா, உலகத்தோட இயற்கைக்கு அப்பாற்பட்ட கருத்துக்கள வந்து கேள்விக்குள்ளாக்கிச்சு. அதே மாதிரி, ஆம் ஒரு மனிதனோட திறன பற்றிய விழிப்புணர்வு வந்து இங்க வந்து கிடைக்க ஆரம்பிச்சுச்சு அப்டின்னே நம்ம வந்து சொல்லலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அறிவியலோட வளர்ச்சியில ஒரு எக்ஸாம்பிளா சொல்லணும் அப்படின்னா, அ கோப்பர்னிக்கஸ் வந்து என்ன சொன்னாரு? அவரோட அந்த ஒரு புரட்சி அந்த கோப்பர்னிக்கஸோட புரட்சி கண்ட காலம் தான் வந்து இந்த செக்குலரிசம் வளர்ந்த காரணம் காலம் அப்டின்னே நம்ம வந்து சொல்லலாம்.
சோ பூமி வந்து ஆஹ் என்னன்னா நிலையானது, அதை சுத்திதான் மத்த கோள்கள் வந்து இயங்கி வருது அப்படின்னு நம்பப்பட்ட காலத்துல இந்த கோபர்னிக்கஸோட புரட்சி வந்து இந்த அறிவியல் கண்டுபிடிப்பு வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, பூமி தான் வந்து சூரியனை சுத்தி வருது அப்படின்ற இந்த ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா, ஒரு ஆஹ் ஒரு உலக பழைய உலகம் தங்கி அளவுக்கு அந்த அறிவியல் வளர்ச்சி, அந்த பகுத்தறிவு தன்மை வந்து வளர ஆரம்பிச்சு அப்படின்னும்போது, அந்த பழைய அந்த தவறான கொள்கைகள்லாம் வந்து மாறி போச்சு அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம். ஸோ அதே மாதிரி இந்த சொர்க்கம், பூமி மற்றும் வாழ்க்கைக்கான தெய்வீக தோற்றம் அப்படிங்கிறதுமே வந்து இங்க வந்து கேள்விக்குறியாக்கப்பட்டுச்சு. ஸோ ஆ ஆ இந்த மாதிரியான விஷயங்களும் ஸோ சயின்டிஃபிக்கா ஒரு பகுத்தறிவா எதுனாலும் ஒரு அறிவியல் கண்ணோட்டத்தோட கேள்வி கேட்கக்கூடிய ஆ சமூகம் ஒரு இது வந்து இங்க உருவாச்சு அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம். ஆம், சோ இந்த அறிவியல் வளர்ச்சிக்கும் இந்த செக்குலரிசத்துக்கு என்ன ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த அறிவியலோட வளர்ச்சி வந்து என்னன்னா, இந்த அறிவியலோட வளர்ச்சி, இந்த அறிவியலோட பயன்பாடு, இந்த மதம் மற்றும் பிரபஞ்சத்தோட தெய்வீக விளக்கத்தின் மீது மனிதன் சார்ந்திருப்பதை வந்து குறைச்சிச்சு. அதாவது என்ன அப்படின்னா, மதத்தின் மேல ஒரு மூட நம்பிக்கையா இருக்கிறது, ரொம்ப ஒரு அது மேல பற்று கொன்ற அந்த ஒரு விஷயத்த வந்து இந்த அறிவியலோட வளர்ச்சி வந்து மாற்றுச்சு அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம். சோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வர்த்தகம் மற்றும் வர்த்தகத்தோட விரிவாக்கம். சோ இங்க வந்து இந்த மதச்சார்பற்ற செயல்முறையோட வேலை வந்து என்னவா இருந்துச்சு அப்படின்னா, ஆஹ் ஒரு கிபி 15ஆம் நூற்றாண்டுல பார்த்தோம் அப்படின்னா, நிலையான மற்றும் தேக்க நிலையில் இருந்த பொருளாதாரத்தை வந்து மாறும் மற்றும் உலகளாவிய அமைப்புக்கு மாற்றுறதுக்கான ஒரு சிம்பிளா ஒரு சிக்னலா வந்து இதை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஏன் அப்படின்னா போர்ச்சுகல், ஸ்பெயின், ஹாலந்து, இங்கிலாந்து வந்து என்னன்னா ஒரு முடியாட்சி வெளிநாட்டு கண்டுபிடிப்புகள் மற்றும் வர்த்தகம் மற்றும் வெற்றிக்கு நிதியுதவி வந்து செஞ்சுச்சு. அதே மாதிரி இந்த நாடுகளோட பொருளாதார நிறுவனங்கள் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஒரு ஒரு ஐரோப்பிய நாடுகளோட வளர்ச்சி மற்றும் ஒருங்கிணைப்புக்கு வந்து கீழே வந்துச்சு அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம். அதே மாதிரி இந்த வர்த்தகம் மற்றும் இந்த வர்த்தகத்தோட விரிவாக்கம் வந்து என்னன்னா உலகத்தோட பல்வேறு சந்தைகள்ல வந்து என்னன்னா புதிய பொருட்கள், மசாலா பொருட்கள், ஜவுளி, புகையிலை, தங்கம், வெள்ளி எல்லா பொருளுமே வந்து என்ன அப்படின்னா ஆப்பிரிக்காவில் இருந்து வந்த மனித அடிமைகளால் நிரம்பி வழிந்தன. அதே மாதிரி ஒரு வர்த்தகம் மற்றும் வர்த்தகத்தோட இந்த விரிவாக்கம் அப்படிங்கிறது வந்து பல்வேறு நாடுகளுக்குமே வந்து விரிவடைஞ்சிச்சு. சோ அதன் விளைவா வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த மதம் அப்படிங்கிற ஒரு விஷயம், இந்த செக்குலரிசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உருவாக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னே சொல்லலாம். அதாவது இத வந்து ஒரு சீர்திருத்தமாகவே நம்ம வந்து பார்க்கலாம். இந்த செக்குலரிசம் அப்படிங்கிறத வந்து ஒரு இந்த வர்த்தகம் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அதாவது நம்மளோட அந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்துல இருந்து மத்த எல்லாரோடையும் நம்ம கான்டாக்ட் வச்சுக்கிறோம் அப்படின்னும் பொழுது என்னாக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, இந்த வர்த்தகம், செல்வாக்கு மிக்க மற்றும் அரசியல் ரீதியாக சக்தி வாய்ந்த குழுவா வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து வளர ஆரம்பிச்சது. அதே மாதிரி மிகப்பெரிய தீவிர மாற்றங்களை தவிர ஒரு இடைவெளி வந்து இங்க வந்து வெளிப்பட்டுச்சு அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். எந்த ரீதியால பார்த்தோம் அப்படின்னா அந்த சீர்திருத்தம் அப்படிங்கிற அடிப்படையில தான் வந்து இந்த செக்குலரிசம் மற்றும் வர்த்தகத்தோட அந்த விரிவாக்கத்தை வந்து இங்க வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அதே மாதிரி சீர்திருத்தம் அப்படிங்கிறது இந்த சீர்திருத்தம் அப்படிங்கிறது வந்து இந்த ரிஃபார்ம் அப்படிங்கிறது வந்து என்னன்னா 16ஆம் நூற்றாண்டுல பார்த்தோம் அப்படின்னா கிறிஸ்தவத்திற்குள்ள வந்து ஒரு இடைக்கால துஷ்பிரயோகங்களை வந்து வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்டா தான் இங்க வந்து வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னா அதாவது மார்ட்டின் லூதர் கிங் அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஒரு ரோமன் கேத்தலிக்க திருச்சபையின் நடைமுறைகளை வந்து கேள்வி எழுப்பினாரு. அதே மாதிரி ஒரு விவாதத்துக்கே வந்து ஒரு அழைப்பு விடுத்தாரு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா மார்ட்டின் லூதர் கிங் அப்படிங்கிறது வந்து பைபிளினாலோ அல்லது தெளிவான காரணத்தினாலோ வந்து நிரூபிக்கப்படலை அப்படின்னா அவர் வந்து ஒரு மனம் திருந்த மாட்டேன், ஒரு ஒரு மதவெறிக்கு எதிராக வந்து இவர் வந்து நடவடிக்கைகளை வந்து எடுத்தாரு அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம். சோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் மதச்சார்பின்மை. சோ இந்தியாவுல வந்து மதச்சார்பின்மை அப்படிங்கிறது வந்து எப்படி பார்க்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா
ஆஹ் ஆஹ் ஒரு 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 வரலாற்று செயல்முறையா ஐரோப்பியால வந்து நிகழ்வதை வந்து நம்ம வந்து இங்க வந்து பாக்குறோம். ஆஹ் பல தேசிய தலைவர்கள் வந்து இந்த மதச்சார்பற்ற இந்த சிந்தனையின் தேவையை வந்து உணர ஆரம்பிச்சாங்க. சோ அதே அந்த கருத்துல பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவுல வந்து எப்படி இந்த மதச்சார்பின்மை வந்து வர ஆரம்பிச்சுச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்தியா அப்படிங்கிறது வந்து என்னன்னா, பல மதங்களோட இருப்பிடமாகவும், பல மதங்களை கொண்ட சமூகமாவும் தான் நம்ம வந்து பார்க்கிறோம். சோ இந்த இந்தியர்களோட வாழ்வுல பார்த்தோம் அப்படின்னா, மதம் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான பங்கா வந்து இங்க வந்து வகிக்குது. சோ மதத்தின் பெயரால் உணர்வுகளும் வெ அ உணர்வுகளும் வெளிப்படுது. அதே மாரி வெறுப்புகளும் வெளிப்படுறத வந்து நம்ம வந்து பார்த்திருக்கோம் பல்வேறு கட்டங்கள்ல. சோ இந்திய சமூகத்தோட பல மதங்களின் காரணமாக, சோ இந்தியா அப்படின்னாலே அந்த நெறைய ரிலிஜன் இருக்கிறதுனால வந்து என்ன ஆக ஆரம்பிச்சது, சில நேரங்கள்ல வந்து மத மோதல்கள் வந்து வர ஆரம்பிச்சது. அதே மாதிரி வகுப்புவாத வன்முறைகள், இந்த கம்யூனலிசம் அந்த மாதிரியான விஷயங்கள், கம்யூனல் ரைட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து வர ஆரம்பிச்சது. ஆ ஆ சோ இந்த காலகட்டத்துல வந்து இந்த மாதிரியான ஒரு ஆ ஒரு ஒரு உணர்வுகள், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பல மோதல்கள் வந்து வர ஆரம்பிச்சது. பல வேறுபாடுகள் வந்து இருந்த சமயத்துல வந்து என்னன்னா, ஆ ஒரு முக்கியமான பணிய வந்து இந்த செக்யுலரிசம் அப்படிங்கிறது வந்து இங்க வந்து வர ஆரம்பிச்சது. ஆ சோ இந்த மதச்சார்பின்மையோட இந்த மோதல்கள் எல்லாம் வந்து நம்ம வந்து சரி பண்ணணும் அப்படின்னா என்ன ஆகணும், என்ன வேணும் அப்படின்னா மதச்சார்பின்மை வேணும். சோ அந்த மதச்சார்பின்மையோட மதிப்புகளை வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா மிகவும் வலுப்படுத்தினாங்க. அதே மாதிரி நமது ஒரு அரசியல் அமைப்பு ரீதியாகவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த மதச்சார்பற்ற கருத்துக்கள் வந்து இடம்பெற ஆரம்பிச்சது. சோ இந்தியாவில் மதச்சார்பின்மையின் அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆஹ் இங்க வந்து என்னன்னா, அரசு எந்த மதத்துடனும் அடையாளம் காணப்படாது. சோ இந்தியால வந்து மதச்சார்பின்மை இருக்கு அப்படின்னு நம்ம வந்து அடையாளம் கொள்ளணும் அப்படின்னா, இது வந்து எந்த ஒரு மதத்தோடையும் வந்து அடையாளம் காணப்படாது. அதே மாதிரி அனைத்து மத நடைமுறைகளையுமே இது வந்து வச்சிருக்கு. இந்தியால வந்து நம்மளால காண அரசாங்கம் பல தலைமுறைகளாக சிறந்த மற்றும் ஆ அர்ப்பணிப்புடன் பின்பற்றப்படுது அப்படின்னே நேருஜி வந்து சொல்லியிருப்பாரு. சோ இந்த காலனித்துவ சக்திக்கு எதிராக பல்வேறு சமூகங்களை வந்து ஒன்றிணைக்கிறதுக்கு வந்து என்னன்னா, இந்த ஒரு சுதந்திர போராட்டத்தோட ஒரு காலகட்டத்துல பார்த்தோம் அப்படின்னா, இந்த மதச்சார்பின்மை அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுச்சு அப்படின்னே சொல்லலாம். சோ இந்த காலனி அந்த ஆங்கிலேயர்களுக்கு எதிரா வந்து அனைத்து மதத்தினரும் ஒன்று கூடி தானே இங்க வந்து போராட்டம் வந்து அ அ ஏற்றுக்கொண்டு நம்ம வந்து பண்ணோம் இல்லையா? சோ அதுதான் வந்து இந்த மதச்சார்பின்மை யோசனை வந்து அங்க வந்து வெளிப்பட்டுச்சு. சோ அங்க வந்து ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுச்சு அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம். ஆம் இந்த மதச்சார்பற்ற கருத்து வந்து என்னன்னா, அரசியலமைப்போட பிணைக்கப்பட்டு இருக்கிறது. அதே மாதிரி மதச்சார்பின்மை அப்படிங்கிறது வந்து என்னன்னா, ஒரு பொது வாழ்வுல அ ஒ மதத்தோட பற்றின்மை இல்லாம வந்து இருக்கணும் அப்படிங்கிறத வந்து இங்க வந்து வலியுறுத்தப்பட்டுச்சு. அதே மாதிரி ஒரு முற்போக்கான மற்றும் ஒரு நவீன கண்ணோட்டத்தோட வந்து இந்த மதச்சார்பின்மை வந்து இந்தியால வந்து அடையாளம் காணப்பட்டுச்சு. ஆ அதே மாதிரி இந்த மதச்சார்பின்மை, தேசியவாதம், இந்த நேஷனலிசம் மற்றும் இந்த ஜனநாயகம் வந்து இந்த டெமோக்ரசி அப்படிங்கிறது வந்து என்னன்னா, இந்தியால வந்து ஒரு காலனித்துவத்துக்கு வந்து பிந்தைய அரசால் வலியுறுத்தப்பட்ட விரும்பும் கொள்கைகள்ல வந்து மிகவும் பரஸ்பரமா வந்து இருந்துச்சு அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம். ஆ ஆ அதே நேரத்துல இந்த மதச்சார்பின்மையோட அடையாளமா வந்து என்ன அப்படின்னா, குடிமக்கள் வந்து என்னன்னா, அவங்களுக்கு விருப்பப்பட்ட மதம், அவங்களுக்கு விருப்பப்பட்ட அந்த வழிபாட்டு முறையோட சுதந்திரத்தோட ஒரு அடிப்படை உரிமைய வந்து இங்க வந்து குடுத்தாங்க அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம். ஆ அதே மாதிரி சிறுபான்மையினர் எந்த ஒரு ஏற்றத்தாழ்வுமே இல்லாம இந்த சிறுபான்மையினருக்கான கல்வி மற்றும் உரிமைகள வந்து அனுபவிக்கிறதுக்கான ஒரு இடமா வந்து இந்த மதச்சார்பின்மை வந்து இருந்துச்சு அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம். சோ இவ்வளவு நேரம் நம்ம வந்து தொகுதி 3ல இருந்து மதச்சார்பின்மை, அதோட முக்கிய அம்சம், இந்தியால வந்து எப்படி அந்த மதச்சார்பின்மையோட முக்கியத்துவம் இருந்தது. அதே மாதிரி மதத்தோட பன்முகத்தன்மை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து பார்த்தோம். நன்றி, வணக்கம்.